வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் மிக டேஸ்டியாக ஜவ்வரிசி பாயாசம் செய்வதற்கு அரை கப் ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, நெய், 2 டம்ளர் பால் எடுத்து விடலாம். ஏலக்காய், குங்குமப்பூ. நாம் கடாயில் நெய் ஊற்றிவிடலாம். நெய் காயவும் நாம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து விடலாம். இந்தளவு பொன்னிறமானதும் நாம் எடுத்து விடலாம். நாம் அதே நெய்யில் சாரப்பருப்பை வறுத்து விடலாம். நாம் சாரப்பருப்பை போட்டவுடன் எடுத்து விடலாம். சாரப்பருப்பு இந்தளவு பொரிந்து வரவும் நாம் முந்திரி பருப்புடன் சேர்த்து விடலாம். நாம் அதே நெய்யில் கிஸ்மஸ் பழத்தை வறுத்து எடுத்து விடலாம். கிஸ்மஸ் பழம் இப்படி நன்றாக எழும்பி வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் அதே நெய்யில் அரை கப் நைலான் ஜவ்வரிசியை வறுத்து விடலாம். நாம் நைலான் ஜவ்வரிசி என்றால் இப்படி வறுத்து செய்தால் விரைவாக வெந்து வந்துவிடும். மீடியம் ஃப்ளேமில் வைத்து இப்படி நன்றாக பொரிந்து வரவும் நாம் ஒரு வாயுகின்ற பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைலான் ஜவ்வரிசி இந்த அளவு நன்றாக பொரிந்து வந்தால்தான் உடனடியாக வெந்து வரும். நாம் பால் ஊற்றி வேக வைக்கும்போது உடனடியாக வெந்துவிடும். நாம் வறுத்து செய்வதால் ஊற வைக்க தேவையில்லை. இந்த அளவு பொரிந்து வரவும் நாம் வேறு கடாயில் மாற்றிவிடலாம். நாம் இப்படி ஒரு அகன்ற பாத்திரத்தில் பொரித்த ஜவ்வரிசியை சேர்த்து விடலாம். நாம் எடுத்து வைத்திருக்கும் பாலை அதனுடன் சேர்த்து விடலாம். ஒரு 5 நிமிடத்திலே ஜவ்வரிசி நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் நன்றாக கொதிவிட வேண்டும். நாம் வறுத்து வைத்திருக்கும் முந்திரி பருப்பு, சாரப்பருப்பை ஜவ்வரிசியுடன் சேர்த்து விடலாம். நாம் ஏலக்காய், குங்குமப்பூவையும் சேர்த்து விடலாம். நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஜவ்வரிசி நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் அரை கப் ஜீனி சேர்த்து விடலாம். நாம் ஜீனி அவரவர் ருசிக்கு ஏற்ப சேர்த்து விடலாம். இந்த அளவு ஜீனியே சரியாக வரும். நாம் ஜீனி சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் பாயாசத்தை இறக்கிவிடலாம். நாம் ஜவ்வரிசி சேர்த்து செய்வதால் ஆரியவுடன் சற்று கெட்டிப்படும். இந்த அளவு இருக்கும்போதே நாம் இறக்கிவிடலாம். இந்தளவு இருக்கும்போதே நாம் இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாயாசத்தை இப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். நாம் ஆறவும் இதை ஃப்ரிட்ஜில் வைத்து சர்வ் செய்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நாம் ஜவ்வரிசி பாயாசம் ஆறவும் இப்படி ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி குடிப்பார்கள். நாம் கெஸ்ட் வந்தாலும் உடனடியாக இதை செய்து கொடுத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.